என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு எச்சரிக்கை பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் உடன் பிறந்த உறவு ஒன்று செய்கின்ற காரியம், அந்த உறவு உனக்கு கொடுக்கின்ற சாபம், இதை பற்றித்தான் இன்று உன் அப்பன் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்கு நடப்பதை எல்லாம் அப்பன் சரியாக புரிந்து கொண்டிருப்பதனால்தான் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் சரியாக புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னோடு இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் உன் உடன் பிறந்த உறவை பற்றியது என்றவுடன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், கருப்பா, அப்படியெல்லாம் என் உடன் பிறந்தவர்கள் இல்லை, யாரும் எனக்கு சாபம் கொடுக்க மாட்டார்கள், யாரும் நான் வாழக்கூடாது என்று நினைக்க மாட்டார்கள் என்று நீ சொல்லிவிடுவாய். இது எனக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் அப்பன் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டு நீ ஒரு முடிவுக்கு வருவது நல்லது. ஏனென்றால் உன்னை சுற்றி உன் உடன் பிறந்த உறவுகள் நல்லபடியாகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். நல்ல நாட்கள் வரும்பொழுதெல்லாம் அவர்கள் சிரித்து சிரித்து நல்லபடியாகத்தான் பேசுகின்றார்கள். சில நேரங்களில் அவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொள்கின்ற விதம் இந்த கருப்பனுக்கு சற்று குழப்பத்தை ஏற்படுத்தியது. அதே நேரம் அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. உன்னிடத்தில் இருந்து ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்றால் அதிக அன்போடு உன்னிடத்தில் பேசுகிறார்கள். இப்படி நேரத்திற்கு தகுந்தாற் போலவும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போலவும் உன்னிடத்தில் இவர்கள் பேசுவதை காணும் பொழுது இவர்கள் நடிப்பது எனக்கு புரிந்தது. இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உண்மையானதாக இல்லை என்பதனை நான் புரிந்து கொண்டேன். இவர்கள் எப்பொழுதுமே உன்னிடத்தில் அன்பு கொண்டவர்களாக இருந்தாலும் இவர்களின் மனதின் ஓரத்தில் ஒரு பொறாமை எண்ணம் இருக்கின்றது. யாரை விட நீ நல்ல நிலையில் இருக்கின்றாயோ, யார் உன்னிடத்தில் எப்பொழுதும் நீ செய்கின்ற விஷயங்களை பற்றியும், நீ எந்த ஒரு தொழிலை செய்கின்றாயோ அதே தொழிலை செய்வதோ அல்லது அதே போன்று வேறு தொழிலை செய்ய நினைப்பதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை பற்றித்தான் உன் அப்பன் சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்மோடு இருக்கின்றவர்கள், அதிலும் குறிப்பாக நம் இரத்த உறவுகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதானே ஒவ்வொருவருடைய எண்ணமாக இருக்கும். ஆனால் இவர்களினுடைய எண்ணமானது உனக்கு எப்பொழுதுமே நடப்பதை உற்று நோக்கி பார்ப்பதாகவே இருக்கின்றது. இதில் குறிப்பாக இவர்களின் வாழ்க்கை துணையும் உடன் சேர்ந்து கொண்டு இவர்களின் மனதை அதிகமாக குழப்புகிறார்கள். எதுவென்றாலும் உன்னோடு ஒப்பிடுவதுமாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். என்ன செய்தாலும் உன் உடன் பிறந்த உறவு அவராக இருந்தால் அவர்கள் எவ்வளவு நேரம் இந்த நேரத்தில் எவ்வளவு சந்தோஷங்களை அடைந்திருப்பார்கள், எவ்வளவு வெற்றியை பெற்றிருப்பார்கள், உன்னால் இதை கூட செய்ய முடியவில்லையே என்பது போன்று உன்னோடு ஒப்பிட்டு பார்த்து பார்த்து சில காரியங்களை செய்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு இன்னமும், அதாவது உன் உடன் பிறந்த உறவிற்கு உன் மீது இன்னமும் அதிகமான வன்மம் வர தொடங்கிவிட்டது. இவர்களோடு ஒப்பிட்டு நம் வாழ்க்கையை நம் துணையானது பார்க்கிறதே, இவர்களைப் போல நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறதே. இவர்கள் இப்படியெல்லாம் பல சாதனைகளை அவர்கள் வாழ்க்கையில் செய்வதனால் தானே நம்மை இது போன்று நினைக்கிறார்கள் என்று சொல்லி உனக்கு அவர்கள் மனதளவில் சாபத்தை கொடுக்கிறார்கள். உண்மையில் எல்லா உறவுகளும் அப்படி அல்ல. ஒரு சில இரத்த உறவுகள் சட்டென்று தன் உடன் பிறந்த உறவை எந்த ஒரு வார்த்தைகளிலாலும் காயப்படுத்துவது கிடையாது. ஆனால் சிலருடைய சூழ்நிலைகளும் சில சூழ்நிலை மாற்றங்களும் சட்டென்று தன் உடன் பிறந்த உறவுகளையே காயப்படுத்தி விடுகின்றது. தன் உடன் பிறந்த உறவுகளுக்கு இத்தனை காலமும் தான் செய்த விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டி விடுகின்றார்கள். சில சமயங்களில் தாய் தந்தையர்கள் வசதி இல்லாது இருக்கும் பொழுது, தாய் தந்தையரிடம் எதுவும் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் மூத்தவரை அதற்கு அடுத்தது இருப்பவர்கள் நம்பியிருப்பார்கள். அதுபோலத்தான் அவர்களும் இவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆனால் எல்லோருக்கும் தனித்தனியான ஒரு வாழ்க்கை அமைந்துவிட்ட பிறகு நிச்சயமாக ஒரு நாள் பேசும் பொழுது நான் உனக்கு அதை செய்தேன், நான் உனக்கு இதை செய்தேன் என்று பேசுகின்ற ஒரு வார்த்தைகள் விழத்தான் செய்கின்றது. அப்படியானால் இதை நீ சொல்லி காட்டுவாயானால் நீ செய்ததற்கே எந்த புண்ணியமும் இல்லை அல்லவா? செய்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு சிலர் இவர்கள் வளர வளர என்னவெல்லாம் செய்தார்களோ அதை அவர்களிடத்தில் இருந்து பெற்று விடுவார்கள்.
ஆனால் அதன் பிறகும் நான் அதை செய்தேன், இதை செய்தேன் என்று சொல்லி காட்டுவது வழக்கமாக இருக்கின்றது. இது இவர்களினுடைய கீழ்த்தரமான எண்ணத்தை தான் வெளிப்படுத்துகின்றது. இவர்களினுடைய கீழ்த்தரமான குணத்தை தான் அது வெளிப்படுத்துகின்றது. உண்மையில் அந்த சிறிய பிள்ளை என்ன நினைத்திருக்கும் தெரியுமா? தன் உடன் பிறந்த பெரியவரை தன் தாய் போல தந்தை போல மதித்திருக்கும். தனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்திருந்தால் தன் தாயாகவும் தந்தையாகவும் இவர்கள் நின்று நம்மை காப்பாற்றுவார்கள் என்று நினைத்திருக்கும். அண்ணனாக இருந்தால் தகப்பனாகவும், அக்காவாக இருந்தால் தாயாகவும் நினைத்து அவர்களின் மீது அத்தனை அன்போடு இவர்கள் பின்னி பிணைந்திருப்பார்கள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவர்கள் ஒருவிதமான வன்மத்தை இவர்களின் மீது திருப்பும் பொழுது இத்தனை நாளும் அவர்கள் செய்தது ஒன்றுமே இல்லாததாக மாறிவிடும். வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் வர தொடங்கிவிடும். சில காலம் சென்ற பிறகு உடன் பிறந்த உறவுகளுக்குள் பேச்சுவார்த்தைகளே இல்லாமல் போய்விடும். ஆனால் இது வெளிப்படையாக சொல்லி காட்டுவது ஒரு ரகம். எதையும் சொல்லி காட்டாமல் அமைதியாக இருந்து தான் என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதனை மற்றவர்களிடம் சொல்வார்கள். அந்த மற்றவர்கள் உன்னை பார்த்து சிரிப்பார்கள். மற்றவர்கள் எப்பொழுதும் உன்னை பார்த்து இவர்களிடத்திலிருந்து எவ்வளவு பெரிய உதவிகளை பெற்றிருக்கின்றாய், இவர்கள் இல்லை என்றால் நீ இல்லை என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அவர்களிடமிருந்து உனக்கு அப்படியெல்லாம் பெரிய உதவிகள் எதுவும் கிடைத்திருக்காது. மனம் நிறைய பொறாமை எண்ணங்கள். யாரிடத்தில் நீ நல்லபடியாக பேசுகின்றாயோ அங்கு சென்று உன்னை பற்றி தவறாக சொல்வார்கள். அந்த நட்பு தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். நீ யாரிடத்தில் நல்லபடியாக சந்தோஷமாக பேசிக்கொண்டு சிரிக்கிறாயோ அந்த இடத்தில் இவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு இரத்த உறவு உனக்கு இருக்கின்றது. இந்த இரத்த உறவு செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே இந்த கருப்பனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் குழந்தையே, இவர்களினுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருப்பதை காணும் பொழுது கருப்பன் நிச்சயமாக இவர்களின் மீது கோபம் கொள்ளத்தான் செய்துவிட்டேன். இத்தனை நாளும் இந்த உறவுகள் உனக்கு உன்னிடமிருந்து எந்த அளவிற்கு நன்மைகளை பெற முடியுமோ அந்த அளவிற்கு நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு உன்னால் அவர்கள் பலனடைய முடியுமோ அந்த அளவிற்கு இவர்கள் பலனை அடைந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது மேலும் மேலும் உன்னை காயப்படுத்த நினைப்பதற்கு என்ன காரணம்? இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே இவர்கள் உனக்கு ஒருவிதமான எண்ணங்களை கொடுக்கிறார்கள். நம்மை ஏன் இவர்கள் காயப்படுத்துகிறார்கள்? அதன் பிறகு ஒன்றும் தெரியாதது போல நடித்து விடுவதும் எந்த வகையில் நியாயமாகும்? என் குழந்தையே, இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது. என்ன தெரியுமா? இவர்கள் உனக்கு இது போன்ற விஷயங்களை செய்வதோடு மட்டுமல்லாமல் உன் பெற்றோர்களிடத்தில் அவர்கள் நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னை நல்லவராகவும் உன்னை தீயவராகவும் சித்தரிக்கிறார்கள். அதையும் உன்னை பெற்றவர்கள் நம்பி விடுகின்றார்கள். இது மிகப்பெரிய பிரச்சனையாக உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. இதைத்தான் கருப்பன் உனக்கு சொல்ல நினைக்கின்றேன். சில நேரங்களில் உன்னை பெற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்றால், உன்னை புரிந்து கொள்ளாமல் ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள் என்றால் அந்த இடத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு எதிராக நின்று இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனை பெரியது. உனக்கு எதிராக நின்று இவர்கள் செய்யக்கூடிய கஷ்டங்கள் அத்தனை பெரியது. இவர்கள் உன்னை அழித்திடவும், உன்னை மேலும் மேலும் துன்பப்படுத்திடவும், உன்னை சோதனைக்கு ஆளாக்கவும், பல சூழ்ச்சிகளுக்குள் உன்னை தள்ளிவிடவும் இவர்கள் இறங்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் உருவாக்க இவர்கள் ஏகப்பட்ட சிரத்தையை எடுத்து கொள்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை நடத்த விடாமல் நீ நல்ல நிலைக்கு செல்வதைக் கண்டு பொறாமை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் கண் திருஷ்டி கொண்டு உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக வெளியே தள்ள நினைக்கிறார்கள். இந்த குடும்பத்தில் இருந்து உன்னை பிரித்துவிட நினைக்கின்றார்கள். நீ இருக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் அமர்ந்து கொண்டு உன்னை வெளியே போகச் சொல்கிறார்கள். இதுதான் உண்மை. இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நினைத்து நீ கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய். உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய். கருப்பன் இருக்கும் பொழுது நான் இவர்களை உனக்கு அடையாளப்படுத்த முடியும். இதிலிருந்து தப்பித்து கொள்வது உன்னுடைய வேலை. இதிலிருந்து சரியானபடி உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுப்பது உன்னுடைய வேலை. நடந்ததை எல்லாம் நினைத்து நீ கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய். தீய விஷயங்களையும் நீ கண்டு கொள்ள வேண்டும் அல்லவா? எது நடந்தாலும்
என்ன விஷயங்களாக இருந்தாலும் இதிலிருந்து நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன் உடன் பிறந்த உறவு ஒன்று உனக்கு சாபம் விடுகிறது என்றால் நிச்சயமாக அதையெல்லாம் நினைத்து நீ கலங்கிவிடக்கூடாது. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து நீ வருந்திவிடக்கூடாது. உன்னை சுற்றி என்ன நடந்தது, இவர்கள் எதற்காக இப்படிப்பட்ட மனநிலையை தனக்குள் கொண்டார்கள், எப்பேற்பட்ட கஷ்டங்களை உனக்கு கொடுக்க நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு சுலபமானது அல்ல இந்த வாழ்க்கையை ஒருவர் எதிர்கொள்வது என்பது. அவ்வளவு எளிதானதல்ல இந்த வாழ்க்கையில் எதையும் மீட்டு கொண்டு வருவது என்பது. ஆனால் எப்பொழுதும் நீ பட்ட கஷ்டங்கள் யார் கண்களுக்கும் தெரிவதில்லை. அவர்கள் நீ நல்ல நிலையில் இருக்கிறாய் என்பதை மட்டும்தான் பார்க்கின்றார்கள். நீ நல்ல நிலையில் இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கிறாய் என்பதை மட்டும்தான் பார்க்கின்றார்களே தவிர வேறு எதை பற்றியும் இவர்கள் யோசிப்பது கிடையாது. இந்த சூழ்நிலையை நிச்சயமாக நீ கடந்து வர வேண்டும். இந்த நிலையை கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் இன்று உன் உடன் பிறந்த உறவை பற்றி உனக்கு சொல்லி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை, அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொண்டு, அத்தனை உண்மைகளையும் நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து கொண்டு நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விட வேண்டும் உன் வாழ்க்கையை. உடன் பிறந்த உறவுகள் தானே என்று சொல்லி இவர்களுக்கு ஒருபொழுதும் என் குழந்தை நீ மன்னிப்பினை கொடுக்க நினைக்காதே. நீ கொடுக்கின்ற ஒவ்வொரு மன்னிப்பும் இவர்களை அடுத்தடுத்து உன்னை சோதனைக்கு ஆளாக்க துடிக்கிறதே தவிர ஒருபொழுதும் உனக்கு நல்லதை நடத்த அவர்கள் நினைக்கவில்லை. ஒருபோதும் அவர்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துவிட நினைக்கவில்லை. உன் சந்தோஷத்தில் நின்று உன்னை காயப்படுத்த அவர்கள் நினைக்கிறார்கள். உன்னுடைய சந்தோஷத்தில் நின்று மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்திவிடத்தான் அவர்கள் நினைக்கிறார்கள். இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்காதே. உன்னோடு எப்பொழுதும் உனக்காக உடன் வருகின்ற இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது இவர்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே. நிச்சயமாக உன்னுடைய உதவிகளால் மட்டுமே இவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையையும் இனி இவர்களால் அடைய முடியும். உன்னுடைய உதவிகளால் மட்டுமே இவர்கள் இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்த விஷயத்தை நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி ஒரு நிலை வரும் பொழுது இவர்கள் எல்லாவற்றையும் உன் முன்னால் நின்று உனக்கு தெளிவுபடுத்துவார்கள். உன் முன்னால் நின்று இவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் உன்னிடத்திலிருந்து ஒரு உதவி கிடைத்தால் மட்டுமே தான் நினைத்தது போல எல்லாம் மாறும் என்கின்ற சூழ்நிலை வரும். அப்பொழுது நிச்சயமாக உன் முன்னால் வந்து நிற்பார்கள். அந்த நேரம் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைய வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த வாழ்க்கையில் நீ உணர்கின்ற எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ யோசித்து கலங்காதே. உனக்கு நல்லது நடக்கும். உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக நம்பிக்கையை கொடுக்கும். என் பிள்ளையே, உடன் பிறந்த உறவுகளை அவர்கள் வாழ்க்கையில் உன்னை யாரென்று ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் என்பதற்காக நீ நன்றாக இருக்கக்கூடாது என்பதற்காக சாபம் விடுகின்ற ஒரு நிலை உருவாகிறதல்லவா? இனி இதையெல்லாம் எண்ணி நீ கலங்காதே. இனி எதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை ஒருபொழுதும் நீ வருத்தம் கொள்ளாதே. உனக்கு வேண்டியபடி எல்லாமும் மாறட்டும். நீ விரும்பியபடி உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறட்டும். உனக்கு இடைஞ்சலாக யாரும் வர முடியாது. அதையும் தாண்டி வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இவர்களை எல்லாம் என் பிள்ளை ஒருபொழுதும் நினைத்து நீ கலக்கம் கொள்ளாதே. உடன் பிறந்த உறவுகள் தானே என்று சொல்லி நீ இவர்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியத்துவம் அவர்கள் உனக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. அவர்கள் உனக்கு இதை தரவில்லை என்பதுதான் உண்மை. இனிமேலும் இதையெல்லாம் என் பிள்ளை கண்டு நீ கலங்காதே. கருப்பன் சொல்வது போல இப்படியும் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இப்படியும் நம்மோடு இருந்து இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு நடத்தும் பொழுது நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய்.
அத்தனையும் உனக்கான மாற்றத்தை கொடுப்பதை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்திடுவாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.